இங்க ஒரு ஃபிளைட் வானத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்க ஏர் ஹோஸ்டர் எல்லா பேசஞ்சர்ஸ் கிட்டையும் ஏர்பின் மாஸ்க் எடுத்து போட சொல்றாங்க. இப்படியே பைலட்ஸும் கொஞ்ச நேரத்திலேயே கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபிளைட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்படியே தப்பிச்சிட்டுன்னு நினைக்கும் போது அவங்க ஃபிளைட்ல நிறைய பறவைங்க எல்லாம் வந்து மோத ஆரம்பிக்குது. அந்த பறவைங்க அந்த ஃபிளைட் மேல மோதுனனால அந்த ஃபிளைட்டோட பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருது. இப்போ பைலட்ஸும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபிளைட்டை பக்கத்துல இருக்க தீவுல லேண்ட் பண்ணலான்ட்டு போகும்போது அந்த ஃபிளைட் வெடிச்சு அப்படியே தண்ணியில விழுந்துருது. அதுல இருந்து தப்பிச்ச சில பேர் மட்டும் பக்கத்துல இருக்க தீவோட கரைக்கு வர்றாங்க. அவங்க வந்து பைலட்டும் அவரோட வாக்கி டாக்கில சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறாரு. ஆனா சுத்தமாவே சிக்னல் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் தண்ணி இருக்கு. அதுல இருக்க 3 பேர் மட்டும் காட்டுக்குள்ள ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கால் தடத்தை ஒருத்தர் நோட் பண்றான். அப்படியே கொஞ்ச தூரம் போனதுமே அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கவும் அதுக்குள்ள போய் அங்க இருக்க பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு சின்ன நோட் புக் மாதிரி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு இது ஒரு crocodile ஐஸ்லாண்டுன்னு தெரிய வருது. இந்த பக்கம் ஒருத்தர் தண்ணிக்காக ஏர் ஹோஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் போய் அதை தடுத்து நிப்பாட்டுறான். இதனால அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. அப்ப அந்த பைலட்டுமே தடுக்கலான்னு போகும்போது அவரை தண்ணியில தள்ளி விட்டுறாங்க. தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய முதல்ல வந்து அவர் அட்டாக் பண்ணி உள்ள இழுத்துட்டு போயிருது.